எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலெக்ஷன் முடிஞ்சு அசெம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து டிவிகே அவங்க வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்கள வந்து இது போய் சிஎம் அந்த இதில் வந்து பண்ணுறதுக்கு வந்து அந்த ஓட் செரிமனி நடக்கிறது வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா 234 தொகுதிகளில் வந்து அவர் 107 வந்து அவங்க வின் பண்ணியிருந்திருக்காங்க. இனி 11 தேவைப்பட்டிருக்கு. அந்த காங்கிரஸ் அவங்க வந்து 5 எம்எல்ஏ அந்த இது வந்து கொடுக்குறோம் நாங்கள் அலியன்ஸ் அப்படின்னு கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மீதி இருக்கிறதுல வந்து சிபிஎம் இவங்க 2 பேரும் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. லெட்டராக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த விசிகே அவங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் வந்து அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம், அனௌன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க டிவிகே கிட்ட. இதை ஒட்டி வந்து இன்னைக்கு அந்த ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்கிறதா இருந்தது. கடைசியில் அந்த விசிகே அவங்களோடது வந்து அனௌன்ஸ்மெண்ட் 4 மணிக்கு தான் அவங்க சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னதுனால சடனாக அது வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதும் வந்து நியூஸ் வந்திருக்கு. சிபிஎம்மோட செக்ரட்டரி பி சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிகே வந்து கவர்னரோட ரூல் தமிழ்நாட்டில் வரதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலி வந்து இது பிஜேபி வந்து உள்ளே வர மாதிரி பேக்டோர் வழியாக வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வர்ற மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் டிவிகேயை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இதில் கேபினெட்டில் வந்து பார்ட் ஆஃப் தி கேபினெட்டாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடல டிடிவி தினகரன் அவர்லாம் வந்து ஏதோ லெட்டர்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டிவிகே மேலே வந்து குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருந்தாரு அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. இடையில நேற்று காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸு ப்ரொட்டஸ்ட்டை வந்து அக்ராஸ் தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கவர்னரை வந்து அவங்க அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் தான் கவர்னர் வந்து டிலே பண்ணிகிட்ருக்காரு. இந்த டிவிகே சீஃப் வந்து அந்த இதை ஃபார்ம் பண்ணுறத கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதை வந்து டிலே பண்ணுறாரு, அதை வந்து கூப்பிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ டிவிகேவோட காங்கிரஸை வந்து அலையன்ஸில் வந்திருக்காங்க. எம்எல்ஏ சீட் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து வந்திருக்காங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அப்புறம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்திருக்கு இந்த பார்ட்டி கேட்ரேஸோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இது வந்து இந்த டிலே பண்ணுறது வந்து என்ன ஆகும்னா அந்த பொலிட்டிக்கல் அந்த இன்ஸ்டெபிலிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணும். அப்புறம் வந்து அந்த இது லெஜிஸ்லேட்டர்ஸ்க்கு வந்து அதை வந்து வழிவகை பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம அதை வந்து ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம பணம் கொடுத்து நம்ம வந்து நம்ம சைடில் வந்து கூப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட் கே செல்வப்பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அக்யூஸ் பண்ணியிருக்காரு. லோக் பவன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து அந்த பிஜேபியோட அந்த இதில் தான் உத்தரவின் பேரில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது யூனியன் கவர்மெண்ட் அந்த இதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கவர்னர் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் அந்த கன்வென்ஷன் அந்த இதை வந்து இம்மீடியட்டாக இன்வைட் பண்ணி அவங்கள வந்து பொறுப்பேற்றுக்க வைக்கிறத வந்து அதை தவறிட்டார் அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணியிருக்காரு. அதை ஏஐசிசியோட இன்சார்ஜு டிஎன் கிரீஷ் சோதாங்கர் அப்படிங்கிறவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு கவர்னரை. அதை வந்து டிலே பண்ணுறது வந்து இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷனை பொலிட்டிக்கலி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு அவர். கவர்னருக்குன்னு சில மிஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து அவர் யூனியன் கவர்மெண்ட் அது பின்னாடி தான் இருக்காது, அதுதான் அவரோட ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கவர்னரை அக்யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. அந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சு பண்ணுறத இன்டைரக்டாக அந்த இதை வரதை பற்றி வந்து இப்போ கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகேவும் காங்கிரஸ் கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி அவங்கவுங்க வருஷனை சொல்கிறாங்க. இதையும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீப்புளுக்கு வந்து எல்லாமே வந்து பார்க்குறாங்க, எல்லாருக்குமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்போ தான் தெரியும் அவங்க தமிழ்நாடு பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க.
நிறைய செக்குலர் பார்ட்டிஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பிஜேபி இல்லாட்டி ஆர்எஸ்எஸை வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டில் இன்டைரக்டாக இந்த பொலிட்டிக்கல் அந்த இதில் வந்து பண்ண மாட்டாங்க, என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரீஷ் சோதாங்கர் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐசிசியோட இன்சார்ஜு அந்த காங்கிரஸ் பற்றி வந்து அவங்க பேசியிருக்கும்போது பேக் ஸ்டாபர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதை பற்றி சொல்லும்போது இந்த டிஎம்கே அவங்களோட வந்து இருந்தோம் நாங்கள், இப்போ வந்து எலெக்ஷனில் இவங்க வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பீப்புள் தான் வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களுடைய வந்து அந்த அதிகாரம் வந்து கொடுத்ததை வந்து நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. 3 தடவைக்கு மேலே அவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்திருக்காரு. டிவிகே தலைவர் விஜய் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து அந்த விசிகே அவங்க வந்து 4 மணிக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து 11 மணிக்கு அவர் வந்து அந்த பதவியேற்பு விழா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கு நடுவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. மிட் நைட்டில் ஏதாவது வருமா என்ன ஏதுங்கிறது பார்த்தா தெரியுங்க. பார்க்கலாம், அவ்வளோதான். நல்ல ஒரு ஆட்சி அமையணும்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.